நீட் தேர்வில் தவறு நடந்திருந்தால் அதனை ஒப்புக்கொள்ளுங்கள். மத்திய அரசு தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை. தமிழ்நாட்டில் 8 இடங்களில் 2ஆம் கட்ட அகழாய்வு பணி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பெரும்பாலையில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு அறிக்கையையும் வெளியிட்டார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடப் போவதில்லை என அறிவிப்பு. இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு அளிக்கப் போவதில்லை எனவும் விளக்கம். தமிழ்நாட்டில் மினி பேருந்துகளை இயக்க மீண்டும் அனுமதி வழங்க தமிழ்நாடு அரசு திட்டம். ஒருங்கிணைந்த மினி பேருந்து திட்ட வரைவு அறிக்கையை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. வெளிமாநில பதிவெண்ணுடன் இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகள் இன்று இரவு முதல் பறிமுதல் செய்யப்படும் என போக்குவரத்து துறை எச்சரிக்கை. போக்குவரத்து துறை அமைச்சரை சந்தித்து 3 மாத கால நீட்டிப்பு செய்ய கோரிக்கை விடுக்க ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் முடிவு. சென்னை விமான நிலையத்தில் 22 ஏர்டெல் சிம் கார்டுகளுடன் மலேசிய நாட்டைச் சேர்ந்தவர் கைது. குடியேற்றத்துறை அதிகாரிகள் மலேசிய நாட்டவரை பிடித்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பன்னிரண்டாம் வகுப்பு மறுகூட்டல் மறுமதிப்பீடு முடிவுகள் இன்று பிற்பகல் வெளியீடு. அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழ்நாடு மீனவர்கள் 4 பேர் கைது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்து அட்டூழியம். விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக அவைத் தலைவராக செஞ்சி மஸ்தான் தேர்வு. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. அமைச்சர் பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை ஜூலை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. முன்னாள் அமைச்சர் வளர்மதிக்கு எதிரான வழக்கின் விசாரணையையும் செப்டம்பர் மாதத்திற்கு ஒத்திவைப்பு. சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் ஸ்கேட்டிங் செய்த விவகாரம். ஸ்கேட்டிங் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. போதமல்லியில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் குளம்போல் தேங்கிய மழைநீர். பள்ளிக்குள் செல்ல முடியாமல் மாணவர்கள் அவதி. தென்காசி குற்றாலத்தில் தண்ணீர் வரத்து குறைவு. வரிசையில் நின்று குளிக்க காத்திருக்கும் சுற்றுலா பயணிகள். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சோழிங்கநல்லூரில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவு. பூந்தமல்லியில் 11 சென்டிமீட்டர் மழையும் ராணிப்பேட்டை சோழிங்கரில் 9 சென்டிமீட்டர் மழையும் பதிவு. சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் ராட்சத ஆலமரம் நுழைவாயிலில் அருகே கீழே விழுந்ததால் பரபரப்பு. நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய நோயாளிகள். இந்திய ஜனநாயக மதிப்பை உறுதி செய்ய வாக்குச்சீட்டு முறையை மாற வேண்டும். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஹேக் செய்யலாம் என எலான் மஸ்க் கூறிய நிலையில் ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி வலியுறுத்தல். கூகுளின் செயற்கை நுண்ணறிவு செயலியான ஜெமினி தமிழ் உள்ளிட்ட 9 மொழிகளில் இந்தியாவில் அறிமுகம். தமிழ், கன்னடம், மலையாளம், இந்தி உள்ளிட்ட 9 இந்திய மொழிகளில் பயன்படுத்தும் வசதி இருப்பதாக சுந்தர் பிச்சை தகவல். மேற்கு வங்கத்தில் கஞ்சன்ஜங்கா விரைவு ரயில் மோதி சரக்கு ரயில் மோதி 8 பேர் உயிரிழந்த சம்பவம். சீரமைப்பு பணிகளுக்கு பின்னர் மீண்டும் தொடங்கப்பட்ட ரயில் சேவை. தெற்கு சீனாவை புரட்டி போட்ட கனமழை, வெள்ளப்பெருக்கு. கனமழையால் பாதிக்கப்பட்ட 40,000 பேர் வெளியேற்றம்.
டென்னிஸ் தரவரிசை பட்டியல் சுமித் நாகல் 6 இடங்கள் முன்னேறி 71வது இடத்தை பிடித்தார். மூன்று நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இந்திய பங்குச்சந்தைகள் புதிய உச்சம். தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 95.95 புள்ளிகள் உயர்ந்து 23,561 புள்ளிகளை கடந்து வர்த்தகம்.